அல்லாஹ் சிந்தித்து கொண்டே இருக்கணும்ன்றான். ஆனால் இன்னைக்கு இவர்கள் என்ன சொல்றது, சிந்திக்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது, ரொம்ப சிந்திக்கக்கூடாது. சிந்திச்சா நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. இப்போ கெட்டு போகிறது தான் நல்ல வழிகாட்டுறேன்னா, சிந்திச்சா கெட்டு போக மாட்டாங்க, சிந்திக்காமல் இருந்தால் தான் கெட்டு போவாங்க. அப்போ நீங்கள் தான் சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி வழி கெடுக்குறீங்க. நீங்கள் தான் வழி காட்டுறோன்னு சொல்லி என்ன செய்கிறீங்க, வழி கெடுத்துட்டுருங்க. எல்லா உலமாக்களும் அப்படி தான். ஜமாத்துல் உலமா இன்றைக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்கிறது இல்லை. ஜமாத்துல் உலமான இல்மு, அந்த இல்முக்காக அவங்க பாடுபடணும். அது என்ன இல்ம்? தீனுடைய இல்ம். தீனுடைய இல்மை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது? அதுக்கு ஒன்றும் கிடையாது. சும்மா வீண் பெருமை, அரசியல், இது யார் பேச சொன்னா? அல்லா தஆலா இன்னும் நாசமாக்குவான். அவர்களுடைய துனியா தான் உங்களுக்கு பெருசாக இருக்குது. அப்போ நமக்கு அல்லா தஆலா அந்த கூட்டங்களை விட்டு எல்லாம் பாதுகாத்து நல்ல சரியான பாதையை, நல்ல வழியை அல்லா தஆலா நமக்கு சிறப்பான முறையில் காட்டிகிட்டு இருக்கான். நம்ம நல்ல பாதையில் எல்லாம் வச்சுருக்கிறான். அவுலியாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய அந்தஸ்து என்னன்னு தெரியணுமா, அல்லாஹ் உன்னை எந்த இடத்துல வச்சுருக்கான்னு பாரு, எந்த வேலையில் வச்சுருக்கான்னு பாரு. அதுதான் அல்லாஹ் உன் மேலே வச்சுருக்கான் அந்தஸ்து. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. رحم और करम और अफ़ू और गुज़र करते आमीन. सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमील पिराने सलासिल का पीर नूरी का आमीन. या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा. आमीन. हम सबको मग़फ़िरत फरमा. आमीन. हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा. आमीन. कहने, सुनने, समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा. आमीन. बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि गनीम पुरने அல்லாஹ் ரசூல்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அல்லாஹ் ரசூல்களாக படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அது நமக்கு விளக்கத்தையும் சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் நிரப்பமாக தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்கும் அடைவதற்குமான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவனுடைய முழுமை பெற்ற இறை தஜல்லியோடு, இறை வெளிப்பாட்டோடு நிஸ்பத்தை, தொடர்பை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து
அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது கேள்விகள் இதற்கு தான் அனுபவங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பியிருந்தீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மனசு ஃப்ரீயாக இருந்துச்சா? இறைவன்கிட்ட சரண் அடைஞ்சிட்டேன். முதல்ல நமக்கு கிடைக்கிறது நிம்மதி, இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கிடும். அந்த விஷயம் எல்லாம் தெளிவாக விளங்குது இல்லை உங்களுக்கு மனசில்? ஏன்னா எந்த விஷயத்தையுமே கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த கசடும் இல்லாமல். கற்க கசடற, ஏதோ சும்மா பேருக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை, அதில் ஆழமாக. ஆனால் அப்படி யாரும் எந்த விஷயத்தையுமே யாரும் அப்படி ஆழமாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ மேம்போக்காக லேசாக எந்த விஷயத்துலையுமே எல்லோரும் அப்படி தான் இது பண்ணுறாங்க. ஏதோ மேலே ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லாமே தெரிஞ்சுன்னு நினச்சிக்கிறாங்க. அதுவும் தீனில் சுத்தம் யாரும் என்ன செய்கிறதில்ல, ஆழமாக போகிறதில்ல. அப்படி யாராவது ஆழமாக போனாலும் விட்டுறதில்லை ஆழமாக போகிறவங்கள. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? கற்க திருவள்ளுவர் தானே சொல்கிறாரு. அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ் தான் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாவை அறிந்து கொள்ளுங்கள். அப்புறம் அல்லாஹ் நபிகிட்ட துவா செய்ய சொல்கிறான். என்ன துவா செய்ய சொல்கிறான்? ரப்பி ஜிதுனி இல்மா. ரப்பி, ரசூலை விட இல்மு யாருக்கு இருக்குது? ரசூலை விட இல்மு யாருக்காக இருக்குமா? உலகத்திலேயே இல்மு அதிகம்னா அது யாருக்கு தான்? ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமாக எல்லாம் அறிந்தவர்கள், எல்லாம் அவங்கள்ட்டே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பத்தாதுன்றான். நீங்கள் அறிந்தது என்னது? இன்னும் ஆழமாக போங்கன்றான். இன்னும் ஆழமாக புதுசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது இவங்க என்ன இது பண்ணிட்டாங்கன்னா அதுலேயும் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே தெரியுமா? ரசூலுல்லாவுக்கு தெரியாது என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ் தான் என்னது? முஅல்லிம். இந்த பிரபஞ்சத்துக்கே முஅல்லிம் அவங்க தான், ஆசிரியர். உலகத்துக்கே ஆசிரியர் யார்? அவங்கள விட டீப்பாக விளங்கணும் யார் இருப்பாங்களா? அதனால் அவங்கள்ட்ட சொல்கிறேன், என்னது? கேளுங்க. என்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க? என்ன கேட்கணும்? ரப்பி, என்னுடைய ரப்பே ஜிதுனி இல்மா, எனக்கு இல்மை நீ அதிகப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஆழமாக. அப்போ அல்லாஹ் திருவள்ளுவர் தானே சொல்லியிருக்கிறாரு. அல்லாஹ் எங்கே சொல்கிறான்னு அல்லாஹ் தான் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய கலாமை விளங்குறதுக்கு ரசூலுடைய நிஸ்பத்து வேணும். ரசூலுடைய நிஸ்பத்து இல்லாமல் ரசூலில் ஃபனாவாகி பார்த்தா தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்றது யாருக்கு தான் தெரியும்? ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாரும் தெரியும். இப்போ நாம் தெரிஞ்சுக்கணுன்னா நாம் ரசூலில் பூந்துட்டோம்னா இப்போ ரசூல் நமக்கு சொல்லி தருவாங்க. ரசூல் தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் ரசூலில் ஃபனாவாக இருக்கிறோம். ரசூல் நமக்கு அல்லாஹ் யார், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லித்தரேன். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? ரப்பி ஜிதுனி இல்மா. இவங்க போதுங்க, ரொம்பலாம் ஆழமாக போகாதீங்க. இப்போ அல்லாவுக்கு பாடம் நடத்துவாங்க. அல்லாவே இன்னும் கற்றுக்கங்கன்னு சொன்னால் இவ்வளோ போதும். இல்லை என்ன கற்று வச்சுருக்கீங்க நீங்கள்? என்ன தெரிஞ்சு? ரசூலுல்லாஹ்வுடைய இல்முல உங்களுக்கு என்ன இருக்குது? எவ்வளோ தெரியும்? எந்த ஆலிம் இல்முக்காக பாடுபடுறாங்க? பொதுமக்களை விடுவோம், ஆலிம்கள் பாடுபடுறாங்களா? மதரசாவில் உஸ்தாதுமார்கள் பாடுபடுறாங்களா? இல்லை. அவங்க சிலபஸ் நடத்துறதுல தான் அவங்களுக்கு டைம். அந்த சிலபஸ் நடத்தி முடிக்கணும். அலிம் கோர்ஸுக்கு என்ன சிலபஸும் சிலபஸ் நடத்தணும், அவ்வளோதானே தவிர ஆழமாக அங்கே மதரசாவில் உஸ்தாது, அதாவது உலமாக்கள்லேயே தரமான உலமாக்கள்னால் உஸ்தாதுமார்கள், மதரசாவில் உஸ்தாதுமார்களாக இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப உலமாக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க தரமானவங்களாக இருக்கும். தரமானவங்கன்னா எந்த தரம், அந்த எது சொல்லித்தராங்களோ அது மட்டும் தான் தெரியும், அதை தாண்டி ஒன்றும் தெரியும். அவங்களுக்கே அப்படின்னா அங்கே ஓதுனதோட சரி, அதுக்கப்புறம் பட்டம் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த கிதாபே தூக்கி பார்த்ததே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் பயன் பண்ணுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த உலமாக்கள் என்ன தீனில் என்ன அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணுவாங்க? அவங்க மக்களுக்கு என்ன புதுசாக என்ன இப்போ என்ன சப்ஜெக்ட் ஓடுது உலகத்தில், எதை பற்றி பேசுகிறாங்க? தேர்தலை பற்றி. தேர்தல் வருதா? தேர்தல் பயான். கிரிக்கெட் வருதா? கிரிக்கெட் பயான். ஃபுட்பால் வருதா? ஃபுட்பால் பயான். மக்களுக்கு வழிகாட்டுவோம். நீங்கள் மக்களுக்கு வழிகாட்ட வந்தாச்சு, அவங்களுக்கு யார் வழிகாட்டுறது? அப்போ அப்படியே என்ன ஆகி போச்சு? தீன் ஒன்றுமே இல்லாமல் போச்சு, நாசமாக போச்சு. யாரும் தீனுடைய அக்கறையில் இல்லை. அப்படி உலகம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அல்லாஹ் தஆலா நம்மை களத்தில் இறக்கி விட்டுருக்குறான். நாம் ஆழமாக போய் இந்த இடத்துக்கு சேர்ந்துருக்கோம். இப்போ வெளியில் நின்று பார்க்குறவங்களுக்கு இது என்னடா நடக்குதுன்னு புரியாது. இது எதுக்கு சொல்லணும்? எதையும் ஆழமாக கற்றுக்கொள்ளணும். அதுதான் எல்லா மகான்கள் நல்லோர்கள் சொல்லக்கூடிய விஷயம். எதையுமே எவ்வளவு ஆழமாக நம்ம கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு பிரயோஜனத்தை தரும்.
கல்வி என்ன கிடையாது, எந்த வகையிலும் அது வீணானதோ அது என்னது கெடுக்கக்கூடியதோ பாதிப்பு தரக்கூடியது இல்லை. கல்வி அது எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது நன்மை தரக்கூடியது. அதனால தான் அதிகம் அதிகம் நல்லா என்ன சொல்கிறான், கேட்க சொல்கிறான். ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுருங்க அப்படின்னு அர்த்தமா, கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அப்போ ரசூல் எவ்வளவு தான் இல்மில் உயர்ந்தாலும் அவங்களும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், நல்லாட்ட இல்மை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் அவர்கள் இல்மில் உயர்ந்து போயிட்டே இருக்கணும், இன்னும் ஆழமாக போயிட்டே இருக்கணும். இப்போ ரசூலுக்கு அந்த கட்டளைன்னா உம்மத்துக்கு சும்மா உட்காந்துக்கணுமா, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு உட்காந்துக்கணும். அப்போ நம்ம அதையும் என்ன சொல்கிறது, இல்முடைய எதிரிகள் இவர்கள் கல்விக்கு எதிரிகள். உலகத்தில் எல்லா காலத்திலேயும் கல்விக்கு அறிவுக்கு எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்போம். அவங்க என்ன சொல்கிறது, ரொம்பலாம் படிக்க வேணாங்க, ரொம்பலாம் யோசிக்க வேணாங்க, ரொம்பலாம் சிந்திக்க வேணாங்க. ஆனால் எல்லாம் சொல்ல சிந்திங்கன்ற. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமான்றான். ஏற்றுக்க வேண்டாமான்னு நல்லா சொல்லலை, சிந்தித்து பார்க்க வேண்டாமான்றான். சிந்தனைனா எவ்வளோ நேரம் சிந்திக்கணும், கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் சிந்திச்சுட்டு விட்டுருணும். அப்படியா சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். புத்திசாலிகள் எல்லாம் சொல்கிறான், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். வான பூமியுடைய படைப்பில் அவர்கள் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்று சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அப்படின்னா என்ன, நாம் சிந்திக்கிறோம்ல, அதான் நம்ம பார்க்குறோமா இல்லை, எல்லாவற்றிலும் அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொல்கிறோமா இல்லையா. அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான், தன்னை கொண்டு படைத்திருக்கிறான். அல்லாஹ்வே தான் இந்த எல்லா படைப்பாக வெளியாகி இருக்கிறான். அப்படி அவர்கள் என்ன செய்வாங்க, அப்போ அல்லாஹ்வுடைய திக்ரும் வந்துருச்சு, படைப்புடைய சிந்தனையும் வந்துருச்சு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை திக்ரும் செய்வார்கள், படைப்புகளை சிந்திக்கவும் செய்வார்கள். அப்போ அந்த விஷயம் நம்முடைய தாலிமையை தவிர வேறு எதில் வர முடியும். விஞ்ஞானி சிந்திக்கிறான், படைப்பை சிந்திக்கிறான், ஆனால் அல்லாஹ்வை நினைக்கிறானா. நிறைய பேர் அல்லாஹ்வை நினைக்கிறான்றாங்க, படைப்பை சிந்திக்கிறாங்களா. அல்லாஹ்வை அறியாதவங்க படைப்பை சிந்திக்க முடியுமா. அல்லாஹ்வை அறியாதவங்க நான் அல்லாஹ்வை மட்டும் நினைக்கிறாங்க, படைப்பை நினைக்கவே மாட்டேங்க. நாம் என்ன, அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லலை, படைப்பை சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். இந்த இரண்டையும் செய்பவர்கள் தான் அல்லாஹ் சொன்னால் உலில் அல்பாப், புத்திசாலிகள் அப்படின்றான். அப்போ அந்த இரண்டையும் நமக்கு சேர்த்து அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நம்முடைய ஷேக்மார்கள் மூலமாக அந்த வழியாக தான் அல்லாஹ் நமக்கு காட்டிகிட்டு இருக்கிறான். அப்போ நாம் அல்லாஹ்வை நினைக்கிறோம், படைப்புகளை சிந்திக்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா சிந்தித்து கொண்டே இருக்கணுன்றான். ஆனால் இன்றைக்கி இவர்கள் என்ன சொல்கிறது, சிந்திக்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது, ரொம்ப சிந்திக்கக்கூடாது. சிந்திச்சா நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. அப்போ கெட்டு போகிறது தான் நல்ல வழிகாட்டுறேன்னா. சிந்திச்சா கெட்டு போக மாட்டாங்க, சிந்திக்காமல் இருந்தால் தான் கெட்டு போவாங்க. அப்போ நீங்கள் தான் சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி வழி கெடுக்குறீங்க. நீங்கள் தான் வழி காட்டுறோன்னு சொல்லி என்ன செய்கிறீங்க, வழி கெடுத்துட்டுருங்க. எல்லா உலமாக்களும் அப்படி தான். ஜமாத்துல் உலமா இன்றைக்கு என்ன வேலை செய்யணுமோ அது செய்கிறதில்லை. ஜமாத்துல் உலமான இல்மு, அந்த இல்முக்காக அவங்க பாடுபடணும். அது என்ன இல்ம், தீனுடைய இல்ம். தீனுடைய இல்மை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது, அதுக்கு ஒன்றும் கிடையாது. சும்மா வீண் பெருமை, அரசியல், இதை யார் பேச சொன்ன. அல்லாஹ் தஆலா இன்னும் நாசமாக்குவான். அவர்களுடைய துனியா தான் உங்களுக்கு பெருசாக இருக்குது. அப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த கூட்டங்களை விட்டு எல்லாம் பாதுகாத்து நல்ல சரியான பாதையை, நல்ல வழியை அல்லாஹ் தஆலா நமக்கு சிறப்பான முறையில் காட்டிகிட்டு இருக்கிறான். நம்ம நல்ல பாதையில் எல்லாம் வச்சுருக்கிறான். அவுலியாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய அந்தஸ்து என்னன்னு தெரியணுமா, அல்லாஹ் உன்னை எந்த இடத்துல வச்சுருக்கான்னு பாரு, எந்த வேலையில் வச்சுருக்கான்னு பாரு, அதுதான் அல்லாஹ் உன் மேலே வச்சுருக்கான் அந்தஸ்து. அப்போ அல்லாஹ் தஆலா பார்க்குறோம் எவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்கான். அப்போது இது நாம் வந்ததில்லை, அவன் நம்மை கொண்டு வந்தது. அப்போ அல்லாஹ் அவ்வளோ பெரிய இடத்துல நம்மளை வச்சுருக்கோம். நாம் அதுக்கு தகுந்த மாதிரி சிறப்பான முறையில் செயல்படணும். நம்முடைய இந்த விஷயங்கள் என்ன, அந்த காலத்தில் இப்போ குடும்பத்தில் கணவனும் வேலைக்கு போகிறான், மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, பெற்றோர்கள் இருந்த வயசானவங்க இருந்தால் அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, தாத்தாவும் வேலைக்கு போகிறாரு, பாட்டியும் வேலைக்கு போகிறாரு, அப்புறம் பசங்க இருந்தால் அவங்களும் வேலை, எல்லோரும் சம்பாதிச்சும் பார்த்து மாட்டேங்க. என்ன பறக்கத்து இல்லை. அந்த காலம் இருந்துச்சு. ஒரு காலம் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வேலைக்கு போவோம், யாரோ ஒருத்தவங்க சம்பாதிச்சா குடும்பமே உட்காந்து சாப்பிடும். குடும்பமேனா மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் ஒரே வீட்டில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் 5 புள்ள 10 புள்ளன்ட்டு இருக்கும், பறக்கத்தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு, கூட்டு குடும்பமாக. அது என்னாச்சு, அப்படியே பிரிஞ்சு 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 இன்றைக்கி தனி கொடுத்தணும். இப்போ அதுவும் போய் எல்லாம் தனித்தனி சிங்கிளாக வாழுங்க.
குடும்பம் நடத்த முடியாது இப்போலாம். அப்படி குழந்தைய பெற்றுக்க வேணாம், அப்படியே கல்யாணம் பண்ணிட்டா கூட என்ன செய்வோம், குழந்தையெல்லாம் இப்போ பெற்று வளர்த்து ஆளாக்கி அதுக்கெல்லாம் நமக்கு இது இல்லைங்க. ஏதோ 2 பேர் சம்பாதிச்சோமா, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் குழந்தைலாம் வேணாம். இப்போ அந்தளவுக்கு சுயநலமான உலகமாக, பரக்கத்தில்லாத உலகமாக இந்த உலகம் ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டு. இப்போ இதையெல்லாம் மாற்றி ஒரு கூட்டு குடும்பமாக, உலகமே ஒரே குடும்பம், உலகமே அப்படி பரக்கத்தான அப்படி ஒரு நிலை, அதுதான் நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு தஜல்லியில் அல்லாஹ்தாலா இறைவனாக வெளியாகிவிட்டார், நம்ம எல்லோரும் வாழ்க்கை சிறப்பாயிரும். நம்ம யாரும் அதுக்கு மேலே என்ன செய்ய தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, முடிஞ்சு போச்சு. ஒரு இறைவன் இந்த உலகத்தில் நமக்கு நடுவில் வந்துட்டான். அந்த இறைவனை கொண்டு என்ன நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும், செழிப்பாயிரும், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நம்ம வியாபாரம் பண்ண தேவையில்லை, தொழில் பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. யாரை கொண்டு? இறைவனை கொண்டே நம்முடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இறைவன் அமைக்கிறதுக்கு முயற்சி. அப்படிப்பட்ட ஒரு உலகம், புரியுதுங்களா? இப்போ இறைவனை சுற்றி இந்த உலகம் இயங்கணும். இறைவனை சுற்றி, இறைவன்தான் எல்லாம், இறைவன்தான் அதிகார மையம், இறைவன்தான் எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன். ஒருத்தர் சம்பாதிச்சு 10 பேர் உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அது இருக்கிறத வச்சுட்டு ஒரு கஞ்சியை குடித்தா கூட எல்லாம் சேர்ந்து இருக்கிறதே ஒரு சந்தோஷம் தான். அப்படி இறைவனை சுற்றி நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் சொர்க்க வாழ்க்கை. அதுக்கு தான் இறைவனும் முயற்சி செய்யலாம். என்னது? எல்லா அடியார்களும் என்னை சார்ந்து இருக்க வேண்டும். எல்லா அடியார்களும் லா இலாஹா, தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் நான் மட்டும்தான். நான் தான் என்ன செய்வேன், எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்ற. அப்போ அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வெட்ட வெளிச்சமாக இருமா, எல்லோரும் இறைவனை சார்ந்து இருப்பாங்க, எல்லோருக்கும் இறைவனே தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கணும்னு இருக்கும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்னு வாயில் சொல்லணுமா, கண்கூட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, கண்கூடாக. இப்போ அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான், ஆனால் மறைவாக இருக்கும், வெளியில் நம்ம முழுமையாக பார்க்க முடியல. அப்போ என்ன ஆயிரும், வெளியிலேயே லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ அதானே சொர்க்கத்தில் எல்லா இடத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதியிருக்கும், அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் தான் என்னது, சொர்க்கம். அப்படி அந்த சொர்க்க நிலை, அந்த நிலையை கொண்டு வருவதற்கு தான், அதுதான் இறைவனுடைய அவனுடைய பரிபூர்ணமான நிலையும் அதுதான். அவன் மறைந்த பொக்கிஷம், நான் என்ன செய்யணும், அப்போ அல்லாஹ்வுடைய எல்லா ஆற்றல்களும் வெளிப்படுது. அப்போ மறைந்த பொக்கிஷம் இல்லை, இப்போ என்னுடைய ஆற்றல் எல்லாம் எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லோரும் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, நான் தான் இறைவன் என்று எல்லோரும் எப்படி விளங்குறாங்க. சும்மா சரி ஏற்று வைப்போம் சொன்னால் தான் முஸ்லீம், இல்லாட்டி நம்மளை என்ன சொல்லிடுவாங்க, காப்பிர்னு சொல்லிடுவாங்க, நம்மளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போ பள்ளிவாசலில் போய் நான் லாயிலெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பள்ளிவாசலில் உள்ளே விடுவாங்களா? சரி, நம்ம முஸ்லீமாக பிறந்துட்டோம், முஸ்லீமாக குடும்பம் சொந்தம் பந்தம் எல்லாம் முஸ்லீமாக இருக்குது, இப்போ தனியாக நான் மட்டும் இதை என்ன செய்யலை இல்லைன்னு சொன்னால் நமக்கு தனியாக இதாகிடும். அப்படிலாம் இல்லை. உலகமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதை கண்கூடாக பார்க்கக்கூடியவர்களாக. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். விளங்குதுங்களா? இப்போ அல்லாஹ் தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாகவும் இருப்பான், அல்லாஹ் தான் தேவைகளை பெறக்கூடியவனாகவும் இருப்பான். இறைவனும் அல்லாஹ் தான், அடியார்களும் அல்லாஹ் தான். ஒரே அல்லாஹ் தான் அடியார்களாக இருந்து தேவைகளை பெறுவான், அதே அல்லாஹ் தான் இறைவனாக இருந்து தேவைகளை தருவான். இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரே நிலையில் ஒன்றாக, எல்லோரும் ஒரு குடும்பமாக. ஒரு குடும்பம்னா கூட அண்ணன் தம்பி நீ வேறு நான் வேறு சொல்லுவாங்கள்ல, அண்ணன் தம்பினாலும் வாயும் வயிறும் வேறு வேறு தான், அப்படி தானே, அப்படி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இல்லை அம்மா பிள்ளைனாலும் வாயும் வயிறும் வேறு வேறு, அது கரெக்டு. அண்ணன் தம்பியா அம்மா பிள்ளைன்னா கூட வாயும் வயிறும் என்ன தான், வேறு வேறு தான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லோரும் ஒரே இறைவன் தான், வேறு வேறையே கிடையாது, ஒன்று தான். ஆனால் அங்கே படைப்புகளாக இங்கே இறைவனாக, அங்கே மனிதர்களாக இங்கே இறைவனாக, இப்படி ஒட்டுமொத்த
இந்த பிரபஞ்சமும் இறைவனை சுற்றி இயங்கக்கூடிய பிரபஞ்சமாக, எல்லாமே இறைவன் தான் இந்த பிரபஞ்சத்தின் நடு மையமாக இருந்து இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றிருப்பார். அப்படி ஒரு குடும்பமாக நாம் வாழ்வது தான் நம்முடைய அந்த லட்சியம், அதுதான் இறைவனுடைய லட்சியம். அந்த வாழ்க்கையை அதுதான் நமக்கு கிடைக்க போகுது என்பதை நாம் முராக்கபா செய்யணும். நாம் தனித்தனியாக யோசிக்கிறது இல்லை. நான் சம்பாரிச்சு சொர்க்கம்னா கூட எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவன் சொன்ன நரகத்துக்கு போனால் எனக்கு என்ன, நான் எப்படியோ தொழுது வணங்கி அடித்து பிடிச்சி நான் சொர்க்கத்துக்கு போயிடணும், எவன் நரகத்துக்கு போனால் எனக்கு என்ன நிலைமை தானே யோசிக்கிறாங்க. இல்லை எல்லோரும் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போவோங்க அப்படின்னு யாரும் யோசிக்கிறாங்களா? யாரும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. அப்போ அப்படி நம்ம துனியாவையும் அப்படி சுயநலமாக இருக்கக்கூடாது, ஆகிரத்திலும் சுயநலமாக இருக்கக்கூடாது. நாம் இறைவனுக்காக யோசித்தால் இறைவனை கொண்டு நாம் மட்டுமல்ல இந்த முழு உலகமும் சொர்க்கமாக, எல்லா மக்களும் சொர்க்கவாசிகளாக, அப்படி எல்லோரும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார்கள். அதுதான் கடைசி முடிவு, அதுதான். அப்படி ஒரு நிலை உருவாக போகுது. அதை நாம் என்ன செய்யணும்? நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, எல்லா உலகமே என்ன ஆக போகுது. நாமும் ஒரு அங்கம் தானே. சில பேர் கேட்கலாம், அல்லா செய்யணும்னா செஞ்சுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு நம்ம போட்டு இது பண்ணுறோம்? அல்லா செய்யணும்னா செஞ்சிட வேண்டியதானே, எதுக்கு நம்மளை? அல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நம்மை கொண்டு. அல்லா செஞ்சுட்டு போக வேண்டியதானே. அல்லா எங்கே இருக்கிறான்? நாமத்தான் இருக்கிறான். அல்லா தான் இப்போ நம்மை கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லா தான், அவன் தனியாக எங்கே இருக்கிறான்? அப்போ அவன் செய்வதற்காகத்தான் நம்மை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்போ நாம் நடுவில் வந்துட்டு வயிறு பசிக்குது, நமக்கு தான் வயிறு பசிக்குது, பசிதான் நம்ம தான் சாப்பிடணும். வயிறு தானே பசிக்குது, பசி போட்டோம், உன் பசிக்கு நீ தான் சாப்பிடணும். அப்போ அது மாதிரி அல்லாவுக்கு தேவைன்னா அது நம்முடைய தேவை தான். அது அல்லாவுக்கு தனியான தேவை இல்லை, அது நம்முடைய தேவை. அதுதான் விளங்கணும். இப்போ இது விளங்காமல் தான் சில பேர் என்ன கேள்வி கேட்குறது, அல்லா தான் ஆற்றல் பெற்றவனாச்சு, என்ன வேணால் செய்யலாம், அல்லா செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. அல்லா செய்வது நம்மை கொண்டு தான். அப்போ நாம் அல்லாவை விளங்காததுனால தான் அல்லா செய்ய வேண்டியது தானே, நான் ஏன் செய்யணும்னு கேட்குறோம். அல்லா விளங்கிட்டா அல்லா தான் செய்கிறான், நான் செய்யலை, நான் செய்ய வேண்டும். எதற்காக? அல்லாவிற்காக. நான் செய்தாலும் யார் தான் செய்கிறது? அல்லா தான் செய்யணும். அப்படி அல்லாவில் ஃபனாவாகி அல்லாவிற்காக அல்லாஹ் செய்வதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். நாம் அதில் பலமாக ஈடுபடணும், பலவீனமாக இல்லை. ஏதோ போனால் போகிற போக்கில் அப்படி இல்லை, பலமாக. அப்போ அல்லாஹ்தாலா நம்மை கொண்டு அவனுடைய காரியத்தை சாதிப்பதற்கு நாம் உதவியாளர்களாக, அதான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, இன் தன்சுருல்லா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் என் சொல்லும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அப்போ அல்லாஹ்வுக்கு எதுக்குங்க உதவி செய்யணும்? குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறானே, உதவின்ற வார்த்தை எவ்வளோ பெரிய விஷயம். நாம் எத்தனை பேர்ட்ட அப்படி கேட்டிருப்போம்? நமக்கு உண்மையிலே உதவியே தேவைன்னா கூட எனக்கு கொஞ்சம் உதவி செய்யும் அப்படின்னு கேட்போம். அது அந்த தேவையை அவங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டுவோமே தவிர டைரெக்டாக கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் அப்படின்னு எத்தனை தடவை கேட்டிருப்போம். ஆனால் இந்த உலகத்துக்கே அதிபதி அவன் டைரெக்டாக கேட்குறான், நீங்கள் எனக்கு உதவி செய்யும். இன் தன்சுருல்லா என் சுருக்கும். அப்போ கண்டிப்பாக நாம் அல்லாஹ்விற்கு உதவி செய்யதே ஆக வேண்டும். அது அவன் நம்மை கொண்டு செய்யக்கூடிய, அவனுக்கு அவனே செய்து கொள்கிறான் நம்மை கொண்டு. நாம் அதில் குறுக்கால நிற்கக்கூடாது. அப்படி நம்ம அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ்தாலா நம்மை கொண்டு இந்த உலகத்தையே சொர்க்கமாக மாற்றப் போகிறான். இந்த உலகத்தையே அல்லாஹ்தாலா எந்த துன்பமும் இல்லாத ஒரு சோலையாக, தோட்டமாக எல்லாம் ஆக்கப்போம். அதற்கு நாம் அல்லாஹ்வை சரியான முறையில் திக்ரு செய்யணும், முராக்கபா செய்யணும். இது என்ன விஷயம் என்பதை நம்முடைய கல்வியில் நிலைநிறுத்தணும். என்ன நடக்க போகுது, அதுதான் நம்முடைய வேலை. அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தை நமக்கு விலக்கி தரான்னா அதே மனசில் ஆழமாக பதிய வைத்து அந்த பார்வையாகவே நம்ம பார்த்துட்டு நம்ம போனோம்னா அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நமக்கு நாளைக்கு லாட்ரி அடிச்சிருச்சு, 1 கோடி ரூபா உங்களுக்கு வருங்க இன்னும் 2 மாதத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா, இப்போவே கோடீஸ்வரன் ஆயிரமா ஆக மாட்டோமா? இன்னும் வரலையேங்க அப்படின்னு நான் உட்காந்துருப்போம். அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மாதிரி அல்லாஹ் தஆலா கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இன்னும் இது எப்போ வருமா வராதா அப்படி இல்லை, இதுதான் நடக்க போகுது. அந்த அளவுக்கு உறுதியாக இதை நாம் நம்முடைய சிந்தனையில் வைக்கணும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. அதான் ஈமான், இறை நம்பிக்கை, உறுதி, யகீன். இந்த யகீனை கொண்டு தான் இந்த காரியம் இந்த உலகத்தில் லுஹூரில் வரும். அந்த யகீன் நமக்கு ஆழமாக உறுதியாக
நம்ம அந்த சூழ்நிலையை கவனத்தில் வைத்து அமல் செய்யணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வான்.